இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். The book of Genesis chapter 26 verse 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தின் 100 மடங்கு பலன் அடைந்தான். Isaac planted crops in that year and the same year reaped 100-fold because the Lord blessed him. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஞ்சம் சர்வசாதாரணமாய் இருந்தது. In Old Testament times, famines were common. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு என்று எல்லாருடைய காலத்திலும் பஞ்சம் இருந்தது. There was famine in the days of Abraham, Isaac, Jacob and Joseph. பஞ்சத்தில் மக்கள் மரித்து போனார்கள். During famine, people died. அது மாத்திரமல்ல, எங்கே உணவு இருந்ததோ அங்கே மக்கள் ஓடி போனார்கள். Not only that, people ran to the places where they had food. ஈசாக்குனுடைய நாட்களிலும் மிக கொடிய பஞ்சம் உண்டானது. Even in the days of Isaac, there was a severe famine. மக்கள் உயிர் பிழைக்க தப்பித்து வேறு தேசத்துக்கு ஓடி போனார்கள். People fled to different places for their survival. அந்த சமயத்தில் தான் கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, At that time God appeared to Isaac நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்றார். and told him, do not go to Egypt but live in the place where I tell you. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோமோ, Whenever we face difficult times, அப்பொழுதெல்லாம் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்க அது ஒரு வாய்ப்பாய் இருக்கிறது. it is an opportunity for God to prove his faithfulness. தேவன் இந்த பஞ்சத்தில் ஈசாக்கை பார்த்து 3 காரியங்களை சொல்லுகிறார். During the famine, God told Isaac 3 things. ஒன்று, சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாதே. The first thing is not to be afraid of any situation. உன்னை சுற்றிலும் நடக்கும் காரியங்களை கண்டு நீ பயப்படாதே. Don't be afraid of things that happen around you. சூழ்நிலையை கண்டு அச்சமடையாதே, பதற்றமடையாதே என்று சொல்கிறார். And he told him not to panic at any situation. ஒருவேளை உன்னை சுற்றிலும் பஞ்சம் இருக்கலாம், Maybe there's a famine around you, ஆனால் உனக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்கிறார். but there is no famine for you. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், The psalmist says, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று. Blessed is the man who trusts in the Lord. அதற்கு காரணம் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், போஷிக்கிறார். It is because the Lord protects, provides and preserves. ஈசாக்கை பார்த்து தேவன் சொல்லுகிறார், The Lord looked at Isaac and said, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். He said, stay in this land and I will be with you and I will bless you. நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவேன் என்று. He says, for to you and to your descendants I will give this land and I will confirm the oath that I swore to your father Abraham. உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் அவனை அழைத்த போது, When I called your father Abraham, he obeyed me. அவன் தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வந்தான். And he left his country, his people and his father's household. அவனை நான் ஆசீர்வதித்தேன், And I had blessed him. உன்னையும் I ஆசீர்வதிப்பேன். will bless you too. உன் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட இருந்தது போல Just as I was with your father Abraham. நானும் உன்னோடு இருப்பேன் என்றார். He said, I will be with you. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய நாட்களில் பஞ்சம் வந்தது. There was a famine in the days of your father Abraham. அவன் அதை மேற்கொண்டான். And he overcame it. அதுபோல நீயும் இந்த பஞ்சத்தை மேற்கொள் என்று சொல்லுகிறார். And he says, even you should overcome it. சூழ்நிலையை கண்டு பயப்படாதே, அச்சப்படாதே என்று சொல்லுகிறார். He says, don't be afraid of any situation. இரண்டாவதாக, Secondly, இந்த உலகத்தின் தத்துவத்தை நீ பின்பற்றாதே என்று சொல்லுகிறார். he says, do not follow the philosophy of this world. இந்த உலகத்தின் தத்துவம் என்ன? What is the philosophy of this world? கூட்டத்தோடு கூட்டமாய் நீ இரு, Be one among the crowd. எல்லாரைப் போலவே இரு, Be like everyone. எல்லாரும் போகிற போக்கிலே நீயும் போ, And go the way everyone goes. இங்கும் அங்கும் போ, Go here and there. எங்காவது ஏதாவது கிடைக்கிறதா என்று பார், Search for something to find. எப்படியாவது எங்கிருந்தாவது எதையாவது கண்டுபிடி, Somehow search and seek and find something. எல்லாரும் போகிற போக்கில் நீயும் போ என்பதே. And go the way everyone are going. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், But if you ask what the Bible says, ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது
வசனத்தில், In the book of Romans chapter 12 verse 2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறது. it says, do not conform any longer to the pattern of this world, but be transformed by the renewing of your mind. Then you will be able to test and approve what God's will is, his good, pleasing and perfect will. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us not to be conformed any longer to the pattern of this world. உலகத்தாரை போல சிந்திக்காதீர்கள், யோசிக்காதீர்கள், எண்ணாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us not to copy the behavior and the customs of this world. ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God wants us to be unique. இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்க வேண்டும், வெளிச்சமாய் இருக்க வேண்டும், மலையில் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible tells us that we should be the salt of the earth, the light of the earth and a city on a hill. இந்த உலகத்தின் தத்துவத்தை நீ பின்பற்றாதே. Don't follow the philosophy of this world. எல்லாரும் போகிறார்கள் என்று போகாதே. And don't go because everyone are going. நீ இந்த தேசத்திலே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். The Lord told him to stay in this land and I will bless you. மூன்றாவதாக, என்னுடைய வார்த்தையின்படியே நீ செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். Thirdly, he says, do as I tell you to do and I will bless you. உலகம் போய் என்று சொன்னது, ஆனால் தேவன் போகாதே என்று சொன்னார். The world told him to go, but God told him not to. உலகம் விதைக்காதே என்று சொன்னது, ஆனால் தேவன் விதை என்று சொன்னார். The world told him not to sow, but the Lord told him to sow. உலகம் விளையாது என்று சொன்னது, ஆனால் தேவன் விளையும் என்று சொன்னார். The world said, you will not harvest, but God said you will harvest. பஞ்சம், பசி, பட்டினி, குறைவுகள் மத்தியில் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செய்யும்போது, When you obey God's word in the midst of lack, starvation and famine, அந்த பஞ்சம், பசி, பட்டினி, குறைவுகளை தேவன் மாற்றுகிறார். the Lord will change every famine, starvation and lack. கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது, When they lacked wine in the wedding at Canaan, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில், in the Gospel of John chapter 2 verse 5, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்று மரியாள் சொன்னபோது, when Mary said, do whatever he tells you to do, இயேசு என்ன சொன்னாரோ அதின்படி செய்தபோது குறைவுகள் நிறைவானது. when they did what Jesus told them to do, the lack was changed into full. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read the Gospel of Luke chapter 5 verse 5, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று பேதுரு வலையை போட்டபோது, when Peter obeyed God's word and said, I will do as you have said, வலையை கிழியச்சக்கதாக, படகு அமிழச்சக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று பார்க்கிறோம். we see that they had caught a large number of fish, that the nets were about to break and the boat was about to sink. இயேசுவின் வார்த்தையின்படி செய்தபோது பேதுருடைய குறைவுகள் எல்லாம் நிறைவானது. When Peter obeyed Jesus' word, his lack became full. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீனை இயேசு எடுத்து, In the Gospel of Mark chapter 6, Jesus took 5 loaves and 2 fish, அதை ஆசீர்வதித்து தம்முடைய சீஷரிடத்தில் கொடுத்து, and after blessing it, when he gave it to his disciples, இதை பரிமாறுங்கள் என்று சொன்னபோது, he told them to distribute it. 5000 புருஷர்களுக்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு மீதியாக 12 கூடைகள் எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். We see that 5,000 men were fed and they picked up 12 baskets of leftovers. இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது குறைவுகள் நிறைவானது. When they obeyed the words of Jesus, every lack became full. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகிறோமோ, Whenever we obey the word of God, அப்பொழுதெல்லாம் குறைவுகள் நிறைவாகிறது. at that time every lack will be changed into fullness. ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த தேசத்தில் விதை விதைத்தான். Isaac obeyed the word of God and planted crops in that land. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான். The same year he reaped 100-fold because the Lord blessed him. ஆகையால் நம்முடைய வாழ்விலும் கூட Therefore, even in our lives, சூழ்நிலைகளை பாராமல், let us not see any situation. உலகத்தின் தத்துவங்களை பின்பற்றாமல், Let us not follow the world's philosophy. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். And let us obey the word of God. நம்முடைய வாழ்வின் குறைவுகளை நிறைவாக்குவோம். And let us change every lack into fullness. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் அண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. இன்று எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for your word that you have spoken to us today. எங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில், In every hard time, எங்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில் in the midst of our problems, நாங்கள் சூழ்நிலைகளை பாராமல், that we may not see our situation, இந்த உலகத்தின் தத்துவங்களை பின்பற்றாமல், that we may not follow
follow the world's philosophy, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து but we may obey your word. எல்லா சூழ்நிலையிலும் மீது ஜெயம் பெற எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். And we pray that you enable us to overcome every situation. உம்முடைய கரத்தில் எங்களுடைய வாழ்வை சமர்ப்பிக்கிறோம். We surrender our lives into your hands. ஆசீர்வதியும். Bless us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை May God ஆசீர்வதிப்பாராக. bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.